சப்ப ஃபிகரா இருக்கு பிறந்தது ஏன் தப்பு கிடையாது. அதை பார்த்து எப்படி உங்க கலாய்க்கலாம்? அண்டங்காக்கான்னு சொல்லும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்டா பிறந்தோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சார். முதல்ல அந்த உருவ கேலி பண்ணுறது, அதாவது ஒருத்தருடைய உடல் அமைப்பை பார்த்து நம்ம வந்து கேலி பண்ணுறோம். ஒரு அழகுன்றது எது? உடல் அமைப்பா இல்லை மனது வந்து அழகாக இருக்கிறதா? மனசு தானே அழகு. இங்கே உடல் அமைப்பை வந்து நீங்கள் வச்சு அழகை மட்டுமே பார்த்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது தப்பாக போயிருமே. எவ்வளோ நாளைக்கு அந்த அழகையே வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? அது உங்களுக்கு போரடிச்சிடாது? அந்த மனசு தானே அழகு. ஒருவேளை அழகை நீ பார்த்து ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தேன்னா அது மனசு சரியில்லாமல் போய் உனக்கு அது வாழ்க்கையில் லைஃப் செட் ஆகாமல் நீ வந்துட்டு மனசு தானே அழகாக பார்க்க போகிறோம். மனசு தானே இங்கே அழகு, உடல் அமைப்பு அழகு. இங்கே அழகை வச்சு ஒருத்தரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட முட்டாள்தனம் வந்து எதுவுமே இருக்காது. ஒருவேளை அழகும் இருந்து மனசும் அழகாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். அதாவது லவ்ன்றது வந்து எல்லாருமே பெரும்பாலும் வந்து அழகை தான் பார்த்து லவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மனசை பார்த்து யாருமே லவ் பண்ண மாட்றாங்க. ஏன் லவ்ன்றது வந்து எது? என்னை பொறுத்த வரைக்கும் மனசை பார்த்து ஒருத்தருடைய கேரக்டரை பார்த்து வர்றது தானே அன்பு. அழகு இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறது, அப்படியே அடிக்ட் ஆகிறது, இதுதான் வந்துட்டு லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜென்ரேஷன். என்னை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மனசு தான் வந்து அழகானது. அந்த அழகுன்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 20ல் இருக்கும், 60ல் இருக்கும்.